ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என்றே பார்த்த தேவகியும் வசுதேவரும் அந்த தங்களுடைய புத்திரனாகவே இருந்த போதிலும் கிருஷ்ணரை கட்டிக்கொள்ளக்கூட இல்லை. அவர்களுடைய மனங்கள் பயபக்தியினாலே நிறைந்திருந்தன. ஆனால் அந்த இருவருக்குமே, தன்னுடைய பெற்றோர் இருவருக்குமே, இவ்வளவு சீக்கிரத்திலே தன்னை பற்றிய பகவான் என்கின்ற முழு உண்மையும் அதை தொடர்ந்த தத்துவ ஞானமும் உண்டாக வேண்டாம் என்று கிருஷ்ணர் விரும்பினார். ஏனென்றால் தேவகி வசுதேவர் இருவருக்குமே கிருஷ்ணரையும் பலராமரையும் தங்களுடைய புத்திரர்கள் என்று நினைத்து அவ்விருவரிடமும் அன்பு செலுத்தி மகிழ்கின்ற சாதாரண மகிழ்ச்சி கூட கிடைக்கவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த உடனேயே கோகுலத்துக்கு நந்தகோபரின் வீட்டுக்கு சென்றுவிட்டதாலே தங்களுடைய புத்திர பாசத்தை கூட வெளிக்காட்ட முடியாமல் இருந்தார்கள் அந்த இருவரும். அதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. இப்பொழுது அதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் பரபிரம்மம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுதும் அந்த பாக்கியம் கை நழுவி போய்விடும். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுடைய புதல்வன் என்கின்ற மாயை அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. அதனால் தன்னுடைய மாயை என்கின்ற ஒரு பெரிய வலையை அவர்கள் மீது வீசினார் கிருஷ்ணர். அதனால் அந்த மாயையினாலே மோகித்து வசுதேவர் மற்றும் தேவகி இருவருமே கிருஷ்ணர் தங்களுடைய புதல்வர் என்கின்ற சாதாரணமான உலக மாயையை அடைந்தார்கள். அதன் பிறகு கிருஷ்ணர் அவர்களை பார்த்து கூறினார், தாயே, தந்தையே, நீங்கள் எங்களுக்கு தாய் தந்தையர்களாக இருந்த போதிலும் எங்களுடைய பால்ய சேஷ்டைகளையெல்லாம், பால்யத்தை எல்லாம் நீங்கள் ரசித்து மகிழவில்லை. நாங்களும் தங்களுடனேயே வசிக்காததனாலேயே, தங்களுடன் இல்லாததனாலேயே, வேறிடம் சென்று விட்டதனாலேயே தாய் தந்தையருடன் சேர்ந்து வாழ்ந்து அனுபவிக்கின்ற சுகம் எங்களுக்கும், அதாவது கிருஷ்ணராகிய எனக்கும் என்னுடைய மூத்த சகோதரனாகிய பலராமனுக்கும் கிடைக்கவில்லை என்றும் வருத்தப்பட்டு கூறுவதைப் போல கூறினார். குழந்தைகளை பொறுத்தவரையிலே தாய் தந்தையர் தெய்வமே ஆவார்கள், பகவானே ஆவார்கள். அவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நல்லபடி சேவை செய்ய புத்திரர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. அதற்காக எங்களை நீங்கள் மன்னித்தருள வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டார். அப்படிப்பட்ட இனிய வார்த்தைகளையெல்லாம் கேட்ட தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரை கட்டிக்கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது கம்சன் இறந்து போய்விட்டபடியால் அந்த ராஜ்யத்தை கம்சனுடைய பிதாவாகிய உக்ரசேனருக்கு அளித்தார் கிருஷ்ண பகவான். அவரை மீண்டும் அரசராக்கி ஏனென்றால் அவரிடமிருந்து ராஜ்யத்தை பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டிருந்தான் கம்சன். எனவே அவருக்கு மீண்டும் அவருடைய ராஜ்யத்தை கொடுத்து அவரை யாதவர்களுக்கு தலைவராக, அரசனாக ஆக்கினார் கிருஷ்ணர். மேலும் வாயு பகவானை அங்கே வரவழைத்து தேவேந்திரனுடைய சுதர்மா என்கின்ற தேவ சபையை தேவேந்திரனிடம் இருந்து இங்கே உக்ரசேனருக்காக, உக்ரசேன ராஜாவின் சபையாக கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அதன்படியே வாயு பகவான் தேவேந்திரனிடம் சென்று ஸ்ரீ கிருஷ்ணருடைய கட்டளையை எடுத்து கூற தேவேந்திரனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். பெரும் சிறப்பு வாய்ந்த தன்னுடைய சபையாகிய சுதர்மா என்கின்ற தேவ சபையை உக்ரசேன மகாராஜாவுக்காக பூமிக்கு அனுப்பினார். மேலும் இப்பொழுது கம்சன் இறந்துவிட்டபடியால் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். ஒரு பெரிய தொல்லை, ஒரு பெரிய உபத்திரவம் அல்லது துன்பம் நீங்கியது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த கம்சனுக்கு பயந்து பலர் ஊரை விட்டே ஓடிப்போய்விட்டார்கள். ஊரை விட்டு வெளியிலே கிளம்பி எல்லா திசைகளிலும் சிதறிப்போய் வசிக்க ஆரம்பித்தார்கள். பெரும் துன்பங்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது பெரும் நிம்மதி அடைந்து தங்களுடைய சொந்த ஊருக்கே, மதுரா நகரத்துக்கே திரும்பி வந்தார்கள். அந்த ராஜ்யத்துக்கே திரும்பி வந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் நன்றாக வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தினார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் மிகுந்த பிரீத்தி அடைந்த அவர்கள் அனைவருமே மீண்டும் தங்கள் இல்லத்துக்கு சென்று அங்கே வசிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு தங்களை வளர்த்த நந்த கோபரிடம் சென்று ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அவரை வணங்கி நின்றார்கள். இன்னொருவரின் குழந்தைகளாகிய எங்களை தாங்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளைப் போலவே மிகவும் பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்கள். இப்பொழுது நீங்கள் கோகுலத்துக்கு திரும்பி செல்லலாம். இங்கே மதுரா நகரத்திலே எங்களுடைய பந்துக்களுக்கு செய்ய வேண்டியனவற்றை எல்லாம் செய்துவிட்டு பிறகு நாங்கள் கோகுலம் வந்து தங்களை தரிசிக்கின்றோம் என்று நந்தகோபரிடம் மிகுந்த ஆதரவோடு எடுத்து கூறினார் கிருஷ்ண பகவான். மேலும் அங்கே வந்திருந்த கோகுலவாசிகள் அனைவரையுமே பகவான் பூஜித்து வணங்கினார். தங்கம், வெள்ளி, பலவிதமான ஆபரணங்கள்,
நல்ல உடைகள் போன்றவற்றையெல்லாம் அவர்களுக்கு அளித்தார். நந்த கோபரும் புரிந்து கொண்டார், உணர்ந்து கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணரை பொறுத்தவரையிலே தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்று புரிந்து கொண்டார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிந்து செல்வது என்பது அப்படி ஒரு லேசான காரியமா என்ன? அதனால் அவர் மிகவும் வருந்தி கண்ணீர் பெருக்கினார். ஆனாலும் வேறு வழியில்லாமல் கிருஷ்ணரிடமிருந்து பிரியா விடை பெற்றார். மற்ற கோகுலவாசிகளையும் கோபர்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் திரும்பி கோகுலத்துக்கு சென்றார். அதன் பிறகு வசுதேவர் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தங்களுடைய புரோகிதராகிய கர்காச்சாரியார் மூலமாக உபநயனம் செய்வித்தார். அவர்கள் இருவருமே, பலராமரும் கிருஷ்ணரும், இப்பொழுது பூணூல் போட்ட பிரம்மச்சாரிகள் ஆனார்கள். அந்த வைபவத்தை முன்னிட்டு வசுதேவர் பிராமணர்களுக்கு நிறைய தானம் செய்தார், நிறைய பசுக்களை அளித்தார், தட்சிணைகளை கொடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த பொழுது வசுதேவர் தன்னுடைய மனத்தினாலேயே நிறைய பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்திருந்தார். அதையெல்லாம் இப்பொழுது முழுமையாக நிறைவேற்றினார் வசுதேவர். இவ்வாறாக உபநயனம் செய்விக்கப்பட்ட பின்னாலே பலராமரும் கிருஷ்ணரும் குருகுல வாசம் செய்து கல்வி கற்க விரும்பினார்கள். அவர்கள் வித்யாபியாசம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. அப்பொழுது இருந்த பொதுவான உலக வழக்கத்தின்படி குருகுல வாசம் செய்து கல்வி கற்க, வேதாபியாசம் செய்ய விரும்பினார்கள். அவர்கள் இருவருமே சகல வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்த போதிலும், அதன் மூலம் அனைத்தையும் அறிந்திருந்த போதிலும், உலக வழக்கப்படி குருகுலவாசம் செய்து கல்வி கற்க விரும்பினார்கள். காசி தேசத்திலே அவந்தி என்கின்ற பட்டணத்திலே வசித்து கொண்டிருந்த சாந்தீபினி என்பவரிடம் சென்றார்கள். அவரையே தங்களுடைய குருவாக வரித்தார்கள். அந்த சாந்தீபனி என்பவரும் இவர்களை மகிழ்ச்சியோடு தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணரும் பலராமரும் மிகுந்த வணக்கத்தோடு எல்லோரும் போற்றும்படி குரு சேவை செய்தார்கள். தங்களுடைய குருவுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் குறைவில்லாமல் மிகுந்த பிரியத்தோடு செய்தார்கள். குருகுல வாசம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், குருவுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த உலகமே நன்கு தெரிந்து கொள்வதைப் போல இருந்தது அவர்களுடைய குருகுல வாசமும் குரு சேவையும் என்று பாராட்டி கூறுகின்றது பாகவத புராணம். அதாவது கிருஷ்ண பலராமர்களுடைய குருகுல வாசமும் குரு சேவையும் இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருந்தன. சாந்தீபனி முனிவர் என்கின்ற அவர்களுடைய குருவும் கிருஷ்ண பலராமர்களிடம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். வேதங்கள், வேத அங்கங்கள், உபநிடதங்கள், தனுர்வேதம், தர்மசாஸ்திரம் என்று சகலத்தையும் அவர்களுக்கு உபதேசித்தார். அவை அனைத்தையும் வெகு வெகு விரைவிலேயே கற்றுக்கொண்டார்கள் கிருஷ்ணரும் பலராமரும். 64 நாட்களிலேயே 64 கலைகளையும் நன்றாக கற்றுக்கொண்டார்கள் என்று பாராட்டி கூறுகின்றது பாகவத புராணம். இப்படி சகலத்தையும் கற்றுக்கொண்ட பின்னாலே அவர்கள் இருவரும் தங்களுடைய குருவிடம் சென்று, குருவே, நாங்கள் தங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? குரு தட்சணை என்று எதை கொடுப்போம்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். சாந்தீபனி முனிவருக்கு இவர்கள் இருவரும் சாதாரணமான மாணவர்கள் இல்லை, அபாரமான சக்தியும் மகிமையும் கொண்டவர்கள் என்பது தெரிந்திருந்தது. அதனால் கிருஷ்ண பலராமர்களின் சக்தியிலே பூரணமான நம்பிக்கையை வைத்து எவராலுமே செய்ய முடியாத ஒன்றை குரு தட்சிணையாக கேட்டார். என்னுடைய புதல்வன் பிரபாச க்ஷேத்திரம் சென்று அங்கே சமுத்திரத்திலே உயிரை விட்டுவிட்டான். அவன் சமுத்திரத்திலே மூழ்கி இறந்து போய்விட்டான். அவனை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவே ஒரு சிறந்த குரு தட்சிணையாக இருக்கும் என்று அவர் குருவாகிய சாந்தீபனி முனிவர் கிருஷ்ணரிடமும் பலராமனிடமும் கூறினார். கிருஷ்ண பலராமர்களும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள். ரதத்திலே ஏறிக்கொண்டு பிரபாச க்ஷேத்திரம் சென்றார்கள். அவர்கள் இருவரும் அங்கே வந்திருப்பதை அறிந்த சமுத்திரராஜன் சமுத்திரத்திலே இருந்து வெளியிலே கிளம்பி அவ்விருவரையும் பூஜித்தார். அந்த சமுத்திரராஜனை பார்த்து கிருஷ்ண பகவான், என்னுடைய குரு புத்திரனை நீ ஒரு பெரிய அலையினாலே ஒரு பெரிய அலை அடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டாய். உனக்குள்ளே சென்று விட்டான் என்னுடைய குரு புத்திரன். அவனை நீ விழுங்கிவிட்டாய். விரைவிலே அந்த புத்திரனை திரும்ப கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைப்பாயாக என்று ஆக்ஞாபித்தார். ஆனால் சமுத்திரராஜனோ, பிரபோ, நான் அப்படி செய்யவில்லை. உங்கள் குருபுத்திரனை நான் இழுத்து கொண்டு சென்று விடவில்லை. என்னுடைய சமுத்திர நீரிலே பஞ்சஜனன் என்கின்ற ஓர் அசுரன் இருக்கின்றான். அவன் அங்கு வசித்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் உங்களுடைய குருபுத்திரனை தூக்கி கொண்டு சென்று விட்டான் என்று எடுத்து கூறினார். எனவே என்னுடைய நீருக்குள்ளே சென்று அந்த அசுரனை கொன்று உங்களுடைய குருபுத்திரனை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்றும் எடுத்து கூறினார் சமுத்திரராஜன். அதன்படியே பகவான் அந்த நீருக்குள்ளே பிரவேசித்து அந்த பஞ்சஜனன்
என்கின்ற அசுரனை கொன்றார். அந்த அசுரன் ஒரு சங்கின் உருவத்திலே இருந்தான். ஆனால் அந்த அசுரனுடைய வயிற்றை கிழித்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய குரு புத்திரன் அங்கே இல்லை. சாந்தீபனி முனிவரின் புதல்வன் யமலோகம் சென்று விட்டிருந்தான். அதை தெரிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அசுரனின் உடலிலே இருந்து உண்டான சங்கை கையில் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய ரதத்தின் மேலே ஏறிக்கொண்டு யமபட்டணம், யமனின் நகரத்துக்கு சென்றார்கள். யமதேவனின் இருப்பிடத்திற்கு சென்றார். யமலோகம் சென்று தன்னுடைய சங்கினாலே கோஷம் செய்தார். அதை கேட்டு யமதேவர் மிகுந்த பயபக்தியோடு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஓடோடி வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்தார். அவரை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான், யமதேவரே, என்னுடைய குரு புத்திரன் இந்த உலகத்துக்கு, யமலோகத்துக்கு வந்துவிட்டான். நீங்கள் அவனை இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள். அவனின் விதியின்படியே அவன் தன்னுடைய விதி முடிந்து இங்கே மரணம் அடைந்து யமலோகம் வந்துவிட்டான். ஆனாலும் என்னுடைய உத்தரவினாலே அவனை இங்கே என்னிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். யமதேவரும் அப்படியே செய்கின்றேன் என்று கூறி அந்த குரு புத்திரனை, தன் வசம் இருந்த மரணம் அடைந்து விட்டிருந்த குரு புத்திரனை கிருஷ்ணரிடம் ஒப்படைத்தார். அந்த புத்திரனை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் மீண்டும் அங்கே இருந்து கிளம்பி தங்களுடைய குருவின் வீட்டிற்கு வந்தார்கள். குருவின் புத்திரனை இப்பொழுது மீண்டும் உயிருடன் மீட்டு வந்து குருவிடமே சமர்ப்பித்தார்கள். சாந்தீபனி முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார். மனமுவந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் ஆசீர்வதித்தார். குரு தட்சணை பெற்றுக்கொண்டு விட்டேன், இனி நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, நீங்கள் திரும்பிச் செல்லலாம் என்றும் அருளி சொன்னார். அதன்படியே தங்களுடைய ஆச்சாரியரிடம் விடை பெற்றுக்கொண்டு ராமரும் பலராமரும் கிருஷ்ணரும் ரதத்தின் மேலே ஏறிக்கொண்டு தங்களுடைய பட்டணத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்து பொதுமக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் பல நாட்களாக அந்த இருவரையுமே ஜனங்கள் கண்டிருக்கவில்லை. இப்பொழுது மீண்டும் அவர்களை தரிசித்ததால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.